ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து லாஸ்ட் டே ஆன் அந்த கேமை வந்து நம்ம வந்து ஆடி போட போகிறோம் கேம் பிளேவாக. ஸோ பிளேயரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சும்மா என்னடா முடியுது, ஏதாவது இருக்கா நல்ல ஸ்டைலாக மொட்டை வச்சுக்கூடாது லூஸ் பையா. என்ன ஸ்டைல் வச்சுக்கலாம்? சரி இது வச்சுப்போம். இந்த ஆடி வச்சாலும் நல்லா இல்லை, வைக்கலனாலும் நல்லா இல்லை. ஐயோ கைஸ், என்னது கைஸ் இது? சரி, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேர் நினச்சிக்கலாம், பிளேயர்னே வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம் ப்ளே கண்டென்ட்டுக்கு இதெல்லாம் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரம் லோடாகுது. என்னடா இவ்வளோ பொறுமையாக லோடாகுது? நெட்டு இருக்கா? நெட்டு இருக்குது, அப்போ ஏன் எவ்வளோ பொறுமையாக லோடாகுது? என்ன கைஸ் இது லோடே ஆக மாட்டேங்குது. ஃபாஸ்ட் ஆகவே மாட்டேங்குது கைஸ். எனக்கு ஆனே கூப்பிட்றேன். ஸோ ஆயிடுச்சு. இப்போ இது லாஸ்ட் டே ஆன் சர்வைவல்னால் என்னென்னா, நம்ம வந்து பூமியில் இருக்கோம். அந்த பூமியில் வந்து ஃபுல்லாகவே வந்து இது எந்த மனுஷனுமே இல்லை. இப்போ இந்த உலகத்திலே இருக்க கடைசி மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சர்வை பண்ணுறோம், அதான் இந்த கேமோட கோர் கான்செப்ட். நம்ம எடுத்துட்டோம், திரும்பி காட்டுறாங்க. என்ன தான் பண்ணோன்னு தெரில. அதை சொல்லலையா, ஜாம்பி இருக்குது. இது ரொம்பவே அடிக்டிவான கேம். ரிசோர்ஸ் நம்ம மெயினாக முதல்ல கலெக்ட் பண்ணோம். சரி போகலாம் கைஸ். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மான் ஓடுது கைஸ், அதை அப்புறத்துப்போம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தன் வீடு கட்டி வச்சுருக்கான். அப்போது யார் நம்ம வீடு அவன் வீடான்னு தெரில. சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பெரிஸ் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. மானி ஆச்சு பார்ப்போம் கைஸ். வருவாடா வச்சுக்கிறேன். சரி கொஞ்சம் ஈட் பெரிஸ் ஆட சொல்கிறாங்க. சர்வைவல் கேம் தான் கைஸ் இது. பார்த்திங்கன்னா தெரியும், இது வாட்டர் இருக்கும், ஃபுட்டு இருக்கும். இது ஓடாதடா, டி கிளைம் ரிவார்டா? என்ன ரிவார்டு? என்னடா இது ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். டேக் இது என்ன? இது கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு கைஸ். என்ன கைஸ், ஹஸ்கி நாயெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னடா இது? ஐயோ, ஹஸ்கி நாய் அப்படியே வளருது. இங்கே பார்த்துட்டு வருவோம். இதில் தான் போய் பண்ணோம் ஃபஸ்ட்டு. கிஃப்ட்ஸில் இருக்கும். இது கன்று வச்சு கூட சொல்லலாம் போல இருக்கேன். சரி பார்ப்போம். இந்த எங்கடா அது? ஐயோ கைஸ், ஹஸ்கி நாய் ஆள் தானே நம்மளுக்கு. சரி வாங்க நம்ம முதல்ல சாண்டா காஸ்டியூம் போட்டுப்போம். கெட்டு போகிறதுக்கெலாம் இல்லை போல இருக்கு எதுவுமே. சரி நம்ம கைஸ் ஷார்ட் கன்லாம் இருக்குது. ஷார்ட் கன் இப்போ நான் ஏதாவது ஹண்ட்டுக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது யூஸ் பண்ணிக்க பேட்டு. கைஸ் எனக்கு அந்த ஹஸ்கி நாய் வேணும், நீங்கள் பற்றி தெரியல. சரி நம்ம வீடை போய் செக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பார்த்து ஒரு ஜாம்பி இந்த ஜாம்பி ஏந்துக்கலாம். நிறைய வகையான ஜாம்பி இருக்குது போல இருக்குது. பூட்டால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மரத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, மரக்கட்டை. கேஸ் எனக்கு எப்படி அந்த ஹஸ்கி நான் எடுக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அப்புறம் பேர் கமெண்ட் பண்ணுங்கள். பை அல்ட்ராவா? இது காசு கொடுக்கண்டா, காசு கொடுங்க. காசு பிடுங்கிறதுலே இருக்கானுங்க கைஸ். அப்புறம் லைம் ஸ்டோனு, அப்புறம் ஃபைபர் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே 3 எனக்கு தெரிஞ்சு ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே பெரிசியும் கிராஃப்ட் எடுத்துப்போம். எட்ரா ஃபாஸ்ட்டாக. நம்மளுக்கு அந்த லைம் ஸ்டோன் தேவை. இதை அடிக்காமல் ஓட மாட்டேன்டா. அடி ஓடிச்சு கைஸ். எப்படா உட்காந்தா? 3 கரெக்ட் பண்ணியாச்சு கைஸ். டெவலப் ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்துப்போம்? இது லம்பர் ஜாக் எடுத்துப்போம். மரம் நமக்கு வேணும். இப்போ ஒரு ஹேட்செட் உருவாக்கணும். ஹேட்செட் கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ எதில் வரும் நம்ம ஹேட்செட்டு? நிறைய இருக்குது கைஸ் இதில். ஓகே, டேக் டு இன்பாக்ஸ். இன்பாக்ஸில் போகணும். எப்படின்னே தெரியல, இது எதையோ பண்ணும் உங்களுக்கு.
எங்கே இருக்குது இன்பாக்ஸு? நம்மக்கிட்ட மட்டும் இல்லையே. சரி விடுங்க, அதே தேடிங்க, அதை அப்புறம் எடுத்துப்போம். இப்போ அடுத்தது கட் டவுன் 2 ட்ரீஸ். ஹேட்செட் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறதுக்கு இந்த வந்துட்டானுங்களே ரோமிங் ஜாம்பிஸா. இருங்க அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சீக்கிரம் வெட்டுறா வெட்டி. இது மைன்கிராஃப்ட் மாதிரி தாங்க. இதுவும் கிரைண்ட் அடிக்கணும். நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸ் நம்மளே தான் கலெக்ட் பண்ணிக்கணும். இதே வெட்டிடுவோம். இப்போ வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ண சொல்கிறீங்க? இதெல்லாம் வந்து புதுப்பிக்கணுமா? இது பண்ணிடுவோம். எடுத்துடாச்சு, இது கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து உடன் ஃப்ளோர் போட சொல்கிறானுங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் ஃபவுண்டேஷனில் உடன் இது வந்து இங்கே போடுவோம் கைஸ். இங்கே போது ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்று. அப்புறம் கொஞ்சம் பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஏன் கைஸ் வால்ஸ் டுட்டோரியல் மாதிரி தரானுங்க. தம்பி வால்ஸ் வந்து இந்த போடுப்பா. மற்ற டோர் தான் ரெடி பண்ணுவோம். டோர் லாக்கில் இருக்குது, போகும்போது தான் தரும். நல்லா எதே எடுத்துக்கலாம். இவன் பசின்னு கேட்குறான். ஆனால் அந்த இது கம்மி பண்ணிப்போம். ஒரு ஸ்மால் பாக்ஸ் பில் பண்ணணும். அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போய் ஒர்க் பெஞ்சில் போய் ஸ்மால் பாக்ஸ் ஒன்று போதும் கைஸ். திரும்பியும் ரிவார்டு கற்றுருக்காங்க, டேக் பண்ணிப்போம். ஒன்றும் கிராமோஃபோன் இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கான். இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கும்போது எங்கடா நம்மகிட்ட ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து என்ன கலர்? இது ரெட் கலரில் வச்சுப்போம். கேட்குறானுங்க. ஹேட்செட் மட்டும் நமக்கு தேவை. ஓகே, இப்போ கொஞ்சம் வெறி சேர்த்துப்போம். இப்போ அந்த கிராமோஃபோன் எடுத்துப்போம். இது கிராஃப்ட் பண்ணுறா. ஐயோ அந்த கிராமோஃபோன் எங்கடா? ரிசோர்ஸ் கலெக்ஷன் என்னவோ தரணும் கைஸ். சரி இவனே கொஞ்ச நாள் கிரைண்டிங் கூட இவனே கொஞ்ச நாள் கிரைண்ட் பண்ணிட்டு வருவான். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதான் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவன் என்னடா லைம் ஸ்டோனில் போய் கலெக்ட் பண்ணுறா. மட்டான்ல அட்ரா ரோமிங் ஜாம்பி. என்ன வச்சுருக்கேன்? தூக்கு கை தான் வச்சுருக்கேன். இதை நான் வச்சு என்ன பண்ணுறேன்? சரி வாங்க கைஸ் மைண்ட் பண்ணுவோம். பண்ணுறா ஃபாஸ்ட்டாக பண்ணுறா. பண்ணுடா. மைன்கிராஃப்ட் கூட அடுத்தது எப்பயாவது போடலாம் டைம் கிடச்சிதுன்னா. மைன்கிராஃப்ட்டு லாஸ்ட் ரைடர் ஒன்று இருக்குது, அது போடலாம். மைண்ட் பண்ணுறா. என்ன இது கிஃப்டா? கிஃப்ட் தம்பி வேணாம்பா. தம்பி வேணாம்பா. தம்பி வேணாம்பா. தம்பி வேணாம்பா. டேய் நல்லா நம்பி எதுவுமே இதுக்கு தான் கைஸ் போகக்கூடாது. அடாடா டேய் எனக்கு 60 FPSல வர மாட்டேங்கிறா. டேய் காடு இஸ் இட் எ பிளான்? என்ன பிளான் தம்பி? தே குட் பி சர்வைவர்ஸ், வி நீட் டு செக் இட் அவுட். கைஸ் நம்ம மட்டும் இல்லையா, வேறு யார் கூட இருக்கலான்றான் அவன். எடுத்துப்போம், எக்ஸ்பி ஃபாஸ்ட்டாக ஏற மாதிரி எடுத்துப்போம். இப்போ பேக் பேக் கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதனடா நம்ம ரிசோர்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. கைஸ் என்ன பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறான். இப்போ வந்து என்னது புட் டூல்ஸ் இன்டு ஸ்மால் பாக்ஸில் போட சொல்கிறேன் எல்லாத்தையும். என்கிட்ட இருக்கிறது என்னடா டே இது இல்லாமல் நான் என்னடா பண்ணுவேன்? கிறிஸ்மஸ் ஈவெண்ட்னால நல்ல வேலை கன்று கொடுத்தாங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? எதுவும் பண்ணிட முடியாது. நம்ம அங்கே போய் கொஞ்சம் லூட்ஸ்லாம் எடுத்துன்னு இந்த முன்னாடி இதில் வந்து இதே அப்படியே மொத்தமாகவே திரும்பிடுவோம். பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே போக போகிறோம். நம்மளோட பேஸை விட்டு அவுட் சைடில் போய் ஏதாவது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும், இன்பாக்ஸில் நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். அப்படி போடா தம்பி. இப்போ நம்ம எதுக்கு இப்போ இந்தமாரி ஒவ்வொரு இடமா நம்ம போய் செக் பண்ணி சப்ளைஸ்லாம் இருக்குதா, ஃபுட்டு, கிளாத்ஸ், வெப்பன் அதெல்லாம் இருக்கான்னு போய் பார்க்க போகிறோம். சீக்கிரம் லோடாடா. ஹெல்த் 100 இருக்குது, எனர்ஜி 200. எனக்கு அடிக்கடி பசிக்குது கைஸ். 77க்கு போயிடுச்சு. தண்ணியும் குடிக்கணும். நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு நம்ம மறந்துட்டோம். சீக்கிரம் நாப்படா. என்ன கைஸ் இது? சீக்கிரம் போகவே மாட்டேங்குது. என்னது அன்னோன் பாக்ஸா? என்ன கைஸ் இது?
இது ஒன்று மட்டும் தான் ஃப்ரீ. வியூ பண்ணுவோம். அதான் நான் ஆடு கூட இல்லைனா காசு பாரு. ஷோமி கைஸ், இங்கே ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு இடம் காட்டுது. டேஞ்சராக என்னது ஒன்று தானே, வாங்க பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டானடா. ஒரு இடத்துக்கும் நம்ம போய் தான் இருக்கணும். அதாச்சு. இங்கே நிறைய இது இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ட்ராப்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம் போல இருக்குது இந்த கேமில். சீக்கிரம் 5 டிகிரி செல்சியஸ் இருக்குது கைஸ் இந்த இடம். இப்போ வந்து நம்ம வந்து 5:58 இருக்கும். அதாவது நைட் டைம், அதாவது ஈவினிங் 4 o'clock இது இந்த கேமில் நான் சொல்கிறது. என்னடா இதெல்லாம் ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் இருக்கா? கோமிங் சாமி அவன் பெரியாரடா. நீ இப்பட இவன் எதாவது வச்சுருந்தா கூட வச்சுருப்பானுங்க கைஸ். கயிறு தவிர வேறு எதுவுமே வச்சு கயிறு இருக்கு. சீக்கிரம்டா சாமி வந்துட போகுது, பார்த்துக்கலாம். பெரிய சாம்பியாக இருந்தால் தான் கவலை பண்ணோம், வேறு எதுவுமே கவலை. கைஸ் செல்ஃபோன் கிடச்சிருக்கு, ஆனால் உடஞ்சி போயிருக்கு. சார்கோலு, பேண்டேஜு, சோடா கேனு, லெதரு, கிளாத்து. சரி, அடுத்தது வேறு இல்லை எதுவும் இல்லை. அடுத்த லூட்டை தேடி போவோம். ஐயோ, அங்கே ஒரு சாம்பி இருக்கான், பார்த்துட்டாங்க கைஸ். ஒரு மட்டி கைஸ் அங்கே பார்த்தீங்களா, யாரும் சாப்பிட்டுருந்தாங்க கீழே பணத்தை சாப்பிட்டுருக்காங்க கைஸ். இதில் எதுவும் நோட்ஸ் இருக்கு. ஐ கேனாட் பிலீவ் வி மேனேஜ் டு லிஃப்ட் திஸ் டெத் கை இன்ட்டு த எதோ சொல்கிறாங்க கைஸ். இருங்க முதல்ல அதுக்கு ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்ப்பேன் நான். சீக்கிரம்டா. அதே தாங்க கைஸ் இங்கே இருக்கான கேப் கிடச்சிருக்கு. இங்காட்டி டக் டேப் வேணும் நம்மளுக்கு. எதுக்கு பலத்தலாம் ஏதாவது ஒன்று திருப்பி சாப்பிட்ருவோம். தூக்கி கடா செய்யுங்க. வந்துருப்பா தம்பி, சீக்கிரமாக. இந்த கயிறு எதுக்கு தான் வச்சுருக்கேன்னு தெரியல. தூக்கி போடுங்க, இந்த ஒரு கயிறு வச்சுங்க. கைஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் சரி இருக்குது. இந்த பசிக்குதுன்றான். தம்பி பசி வச்சுக்கோ. சரி, இவன் என்ன தான் சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். என்ட்ரி சரி, ஏதோ ஃப்ளைட்டில் போய் பைலட் செத்துட்ருக்காங்க கைஸ். அவனை தான் இவன் சாப்பிட போயிருந்துருக்கான். அவ்வளோதானே இந்த இடத்துலையே. சார் 3 சூட் கேஸ். அப்போ 3 தான் கைஸ் இருக்குது. டேக் கால் கைஸ். மெயினானதுலாம் இங்கே இருக்குது. கல்லெல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க கைஸ். மெயினாக வயர்ஸ் தேவை கைஸ். வந்துட்டானுங்க வேணும். கேப் விடாமல் அடிக்கிறானுங்க கைஸ். நம்மளுக்கு ஒரு ஹெல்த்து கம்மியாகிடுச்சு. கண் எடுக்கிறோம் நம்ம வழி போடுறான். கைதி பட காற்று மாதிரி சொல்லிட்டுருவான். ஆனால் அந்த கண்ணில் இது ஒரே அடியில் எல்லாரையும் காலி பண்ணி வச்சுக்கணுமோ. ரீடர்லாம் இருக்கா இதுக்கு? இல்லைங்க கைஸ், ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். சரி, இதில் வந்து நம்ம எடுக்கணும். பட் இது தூக்கி கடாசிடுவோம். டேக் கால் இது குடிச்சுப்போம். அவ்வளோதான் கைஸ். ஐயோ கைஸ் பாருங்க கைஸ். சீ, நான் கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு. பிக்கப் பப்பியா? எங்கேயோ பப்பி இருக்காங்க கைஸ். ஐயோ, ஓரம் போ ருக்குமணி கைஸ். இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது தாண்டி. பப்பிக்கு ஏன்டா இன்வென்ட்ரி? இது டெலீட் பண்ணிடும். போடா தம்பி. நம்மளுக்கு இப்போது பப்பி கேட்றா. அங்கே ஒரு பப்பி இருக்குது படுறா. அவ்வளோதான் செத்துக்கணும் நம்ம பப்பியை. ஸோ க்யூட் டேக். அந்த நம்ம ஹோமை காப்பாற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகிருப்பான். சரி, வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரிட்டன் டு ஹோமா? ஏன்டா அதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இன்னொரு சூட் கேஸாக இருக்குது. இஃப் யூ லீவ் யூ won't able to come back. திரும்பி வந்து எடுத்துக்க முடியாது ரூட்லாம். இவங்க பேண்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 பேருக்கு போட்டுக்கலாம். எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது எது யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. கல்லுலாம் தேவையில்லை, இந்த மெடிக்கெட் பேக் தேவை தான். இது மெயினாக தேவை. எதுக்கு பலத்துக்கலாம். லெதர் நம்ம கூட அப்புறம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். சார்கோலு கைஸ் இது சிக்கமாக இருக்குது. அடுத்ததுக்கு போவோம். நம்ம திரும்பியும் வந்து இந்த லோட்லாம் எடுக்க முடியாதான். சீக்கிரம்டா கைஸ். க்ரோபார் இருக்குது. க்ரோபார் எதுக்கு பலத்துக்கலாம்? இப்போ வச்சுருக்க பேட்டுக்கு பலம் எடுத்துக்கலாம். பேட்டு வேஸ்ட்டு. கோல்டன் வாட்ச்லாம் இருக்குது. பேட்ரி வேணும் நம்மளுக்கு. அதுக்கு பலம் எதிர்த்து தூக்கி போடுறது தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கேன் சிக்கனை. டெலிட் பண்ணிடுவோம். பேட்ரி எடுத்துக்கூடா தம்பி.
இது எதுக்குடா அத்தை டெலிட் நிறுத்திக்கி போடுறான் எடுத்துக்கூடா போடா தட்டு இது எடுத்து இப்படி வைக்கணும் உங்களுக்கு தம்பிக்கு கைஸ். ஸோ பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே பேக் அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். முடியலையே. ஓகே எப்படியாவது எடுக்கலாம் வாங்க வைஸ். வந்து என்ன பண்ணோம் கேமரா இது உடஞ்சி போனது எல்லாம் வேஸ்ட்டு. சரி வாங்க மெயின் ரிசோர்ஸ் பண்ணுறதுக்கலாம். இந்த பக்கம் போட தம்பி போடா. சரி மறக்காமல் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணியிருந்தா ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நம்மகிட்ட இப்போ 2 நாய் இருக்குது. ஒரு அஸ்கி நாய், ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். அது விஷயம் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். சீக்கிரம் போடா. திரும்பி இங்கேருந்து அங்கே ஓடணுமா? என்ன கைஸ் இது லோடிங் ஆக மாட்டேது ஃபாஸ்ட்டாக, அதான் பிரச்சனை. இப்போ சீக்கிரம் லோடாது. மேலே இருக்கிற எனர்ஜி 191 இருக்குது நம்மகிட்ட எனர்ஜி. அந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி தான் இப்போ நம்ம இங்கே போகிறோம். வாக் இங்கே நீங்கள் கொடுத்தா நிமிஷம் ஆகுது. யார் அங்கெல்லாம் போயிட்டு சீக்கிரம் இது லோடாக வெறுப்பேற்றுறோம். நம்ம ஹோமாண்டை வந்து 9 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஆயிடுச்சு 8 மணி. சீக்கிரம் ஐயோ. இப்போ நம்ம போயிட்டு வந்து வந்துடுச்சுடா. சீக்கிரம் போ. புட் லூட் இன் லூட் பாக்ஸ். ஏன்னா இது கூட எங்களுக்கு தெரியாதாடா. கண்ணெல்லாம் ஏன்டா எடுத்து தூக்கி போடுறேன். மெயின் இடத்தெல்லாம் வச்சுருவான். நான் நிறைய சாம்பி இருக்கும், அதனால் ஃபுட் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தேன். இந்த சிக்கன் எடுத்துன்னு போகிறது தான் பிரச்சனையே. இந்த செல்ஃபோனில் இங்கே விட கைஸ் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒட்டுக்கா எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் இருங்க. மரத்தெல்லாம் இங்கே போடுவோம். மரம்லாம் இங்கே நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் இங்கே போட்டுருவோம். நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் இங்கே போட்டு மீதி இந்த டம்மி ரிசோர்ஸ்ன்ற முடியாது. இதுதான் மெயின். நேச்சுரல் ரிசோர்ஸ் கூட அதுக்கு எதாவது வச்சுக்கலாம். இதுக்கெலாம் இங்கே வச்சுட்டு சீக்கிரம் போடு. கயிறு நேச்சுரல் ரிசோர்ஸ்னு கேட்காதீங்க, அதுவும் ஒரு வகை ரிசோர்ஸ் தான். அப்புறம் வந்து இன்பாக்ஸ் போய்க்கலாம். மெயினாக இந்த வந்து நம்ம பப்பி இதுவும் கைஸ் நீங்கள் எடுக்க விட மாட்டானுங்க, தான் இருக்கிறானுங்க. இப்போ வந்து வந்துச்சு. அதுக்குள்ளே டாக் பில்ட் பண்ண சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம கொடுத்துட்டானுங்க நம்ம வீட்டுக்கு. அடாப்பா இவ்வளோ பெரிய டாக் இதுவடா. ஃபெயில் டு லாக் இன்டு சோஷியல் ட்ரை போடா. என்னன்னே சொல்கிறேன்னு தெரில. அவ்வளோதாங்க கைஸ். வாங்க ஒரு டாக் போட்டு பார்த்துருவோம். என்னங்க டீர்னு காட்டுது. நோ கைஸ் என்ன கைஸ் இது. இப்போ வந்து மைன் அயன் ஓர் பண்ண இது பண்ணும். வாங்க சீக்கிரம் போவோம். போடா. டேய் க்ரோவர் சரியா அடிக்குது கைஸ். சீக்கிரம் மைன் பண்ணுறா. பண்ணி முடிச்சேன் கைஸ். இன்னும் ஒரு இது தேவை. டேய் இவன்கிட்ட இதுக்கிட்ட போகிற. சீக்கிரம் பண்ணுறா. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு மைன் பண்ண மாட்டேன் கைஸ். ஒர்க் பெஞ்ச் பில்ட் பண்ண சொல்கிறாங்க. எங்கே இருக்குது ஒர்க் பெஞ்ச்? பேசிக்ஸ் ஒர்க் பெஞ்ச். திருப்பு இதில் போய் ஒர்க் பண்ணோன்றுவானுங்க. இது ஏற்று தொலைப்போம். நடுவில் இடிச்சு இருந்தது. இப்போ வந்து ஆல் ரெசிபிஸ் பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்ல, லாக் மட்டும் பண்ணும். விட்டுடுறா 2 விட்டு போதும், சும்மா சாம்பிளுக்கு. நம்ம அந்த நாயை முதல்ல அஸ்கி நாயை எடுக்கணும். போடுற தம்பி. பாவீங்களா எரித்து பொறுமையாக ஆகட்டும் கைஸ். இருங்க இதை எப்படியாவது நான் கட்டி முடிக்கணும். 8 கிளாத்து 10 பலகை வேணும் கைஸ். அப்புறம் போல்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாது, அவள் தான் முடிஞ்சிச்சு. இது நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டேய் இன்னையோட இங்கே முடிச்சுக்கலாம் கைஸ். இவன் ஓடினே இருக்கான். பை கைஸ், பை.